2026 எப்படி இருக்கும்? கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கோபிகர்களோட விளையாடி நல்லா சௌக்கியமா ஆனந்தமா இருந்தார். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் 2026. 2026 நம்மளுக்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும். வருமானங்கள், நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள், நல்ல தனதானியங்கள், நிறைய விஷயங்கள் 2026 ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனா இந்த லோகத்தை பொறுத்தவரை நிறைய அழிவுகள் நிறைய இருக்கும். அழிவுகள்னா சுனாமி மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஜல ரூபமா, வாட்டர் ரூபமா நிறைய இருக்கு. முருகர் பிரவாகமா இருக்கார். முருகரை பிடிச்சிங்கோ, வாராகி நிறைய பிடிச்சிங்கோ, குருவை பிடிச்சிங்க. ஏன்னா குரு தான் இந்த வருடமானப்பட்டதுக்கு நம்மளுக்கு காக்கக்கூடிய விஷயமே குரு தான். இப்ப ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கணிப்பை வந்து முன்வைக்கிறாங்க. நீங்க உங்களுடைய கணிப்பை சொல்லுங்க. என்னோட கணிப்பும் பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம். ஆங்கில புத்தாண்டு வருது 2026. 2026ல் ஒவ்வொருத்தவங்களும் 2026 வந்து கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஜோதிடர்களும் 2026 பஞ்சாங்கம் பார்த்து கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2026ல் எந்தெந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கும், இல்லை பொதுப்படையாவே நம்ம பேசலாமே. பொதுவாக 2026 எப்படி இருக்கும் சார்? 2026 பிரப வருஷம் பேரு. குரு தினத்தில் பிறக்கிறது, வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம், கிருஷ்ணரோட நட்சத்திரம். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கோபிகர்களோட நிறைய சந்தோஷமாக அவரோட சின்ன வயசில் வெண்ணெய் திருடி விளையாடி நல்லா சௌக்கியமாக ஆனந்தமாக இருந்தார். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் 2026. அந்த 2026 கூட்டினேல்னா என்ன நம்பர் வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 1 2 2 4 4 2 6 6 12 12 அந்த 6 12ங்கிற போது 2 1 3 3ல் முடியும். ஒத்தப்படையில் இந்த வருஷம் ஆரம்பமாகிற போது நம்மளுக்கு சகலவித பாபங்கள் மனித ரூபமாக இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எல்லா ராசினருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் இயற்கை சீற்றம் நிறைய இருக்குது இந்த வருஷம். சுனாமி லெவலுக்கு. என்னுடைய அடுத்த கேள்வியே அதுவாக தான் இருந்தது, இயற்கை. ஏன்னா ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போதும் பஞ்சாங்கத்தை பார்த்து இயற்கை பேரிடர்கள் ஏற்படுமா அப்படின்றது எல்லா ஜோதிடருமே கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இயற்கை சீற்றம் எந்த மாதிரியான சீற்றம் இருக்கும், மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? மழை இந்த வருடம் 2025 பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு வருஷத்தில் அவ்வளோவா இல்லை. நம்ம சென்னையில் அவ்வளோவா இல்லை, எங்கேயுமே அவ்வளோவா இல்லை. ரொம்ப பெரிய வெள்ளம்லாம் இல்லை. திருநெல்வேலி, திருச்செந்தூரில் ஓரளவுக்கு பேஞ்சிருக்கு. அது பெருசெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம இலங்கையில் கொஞ்சம் நல்லா மழை, கொஞ்சம் அழிவு இருந்திருக்கலாம். சென்னை இந்தியாவை பொறுத்தவரையிலும் 2026 நம்மளுக்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா வருமானங்கள், நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள், நல்ல தனதானியங்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிறைய விஷயங்கள் 2026 ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த லோகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தா நிறைய அழிவுகள் நிறைய இருக்கும். அழிவுகள்னா சுனாமி மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஜல ரூபமாக, வாட்டர் ரூபமாக நிறைய இருக்குது. நிலநடுக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வருடம் நிலநடுக்கத்துக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இருக்கிற மலையெல்லாம் அழிச்சிட்டோம். இந்த 2026 வரக்கூடிய பிரப வருஷம் பேக்கில் போனேன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வந்த ஒரு வருஷம். அந்த வருஷத்தை எடுத்து பார்க்குற போது இயற்கை சீற்றம் நிறைய நடந்திருக்கு, நிலநடுக்கலும் வந்திருக்கு, வெள்ளங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு தனதானியங்கள்லாம் இருந்துமே நம்மளால் அனுபவிக்க கூட முடியாத ஒரு விஷயங்கள் வரும். அதெல்லாம் எல்லா வசதியும் இருக்கும், வீட்டுக்குள்ளேயே உடஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். கொரோனா நம்ம உள்ளே இருந்தோம் இல்லையோ, அந்த மாதிரி இயற்கை சீற்றம் கொஞ்சம் இருக்குது. அதுவும் ரொம்ப இருக்குமான்னு கேட்டேன்னா ரொம்ப இருக்கும், கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் 2015 வந்த மாதிரி வரத்துக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் இருக்குது. மக்களுக்கு அதிக அளவு பாதிப்பு இருக்கும் இயற்கை சீற்றத்தினால. ஆமாம், மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். வெளியில் போகாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ வெளியில் போகாமல் இருக்க முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு என்னென்னா 2025 ஒரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா
ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரோடு பொழந்துடுச்சு. அதை ஒரு பாலத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நிலநடுக்கமாக இருக்கலாம், மழை ரூபமாக நிறைய வெள்ளங்கள் வரலாம். ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா பெரிய 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 அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கு பாருங்க, அவங்களுக்குலாம் நிறைய சீற்றங்கள் இருக்கலாம். நிறைய மழை ரூபமாகவும் நிலநடுக்க ரூபமாகவும் நிறைய ப்ராப்ளங்கள் வரத்துக்குரிய வாய்ப்பு 2026 இருக்குது. நிறைய விஷயங்கள் நல்லதும் நடக்கும், கெட்டதும் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்னீங்க நீர்னால பாதிப்பு, அதாவது இயற்கை பேரிடங்கள் தான் அதிகமா ஏற்படும். என்ன காரணம் நீர்னால ஏற்பட? நீர்னால ஏன்னா இந்த வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மார்கழி மாசம் வரலாறு காணாத ஒரு குளிர். இந்த எப்பயுமே மார்கழியில இந்த மாதிரி இருந்து யாருமே பார்க்கல. நல்ல குளிர், மழையே பெஞ்சாலும் ஓரளவுக்கு தண்ணிலாம் இப்போ எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு நல்லதே நடக்குது. அப்போது பார்க்கும்போது மார்கழி ஆரம்பமே இப்போ என்னென்னா நம்மளுக்கு குளிர் ஜாஸ்தியாக தெரியுது. டெல்லி அளவுக்கு ஓரளவுக்கு அந்த சில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதுவே ஒரு மாற்றம் தானே. இந்த மாற்றத்தை நீங்கள் மார்கழியிலேயே அனுபவிக்கலாம். இந்த மாற்றம் உங்களுக்கு 2026 வரப்போற மாற்றத்தை நம்ம 2025 மார்கழியிலேயே ஆமாம், டிசம்பர் பாதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். குளிர் ஜாஸ்தியாக இருக்கிற போது குளிர் தாங்க முடியாது, ஒரே பனி மூட்டமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. அந்த மாதிரி அப்போது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பனி மூட்டமாக நிறைய நம்மளே புரிஞ்சுக்கிறது தான். 2026 2025 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனி கிடையாது, 24 கிடையாது, 23 கிடையாது. 2025 21 22 என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற போது இந்த வருடம் பனி ஜாஸ்தியாக இருக்குது. குளிரோட ஒரு சில்னஸ், அதோட பனி மூட்டத்தோட பனி அந்த எப்படி சொல்கிறதோ இந்த உறையும் இல்லையா, அந்த மாதிரி உரையிற ஒரு நிறைய விஷயங்கள் நிறைய நடக்கும். அது உரையுதுன்னா ஒரே நேரத்தில் டக்குன்னு உருகி எடுத்துனா என்ன ஆகும்? மழை நிறைய பெய்யும் இல்லையா? மேகங்கள் ஃப்ளைட்டில் போகிறச்சே ஃபீல் பண்ணியிருப்பார். அது மேகம் இடிச்சதுன்னா என்ன ஆகும்? அது ஒரு சின்ன ஷேக் இருக்கும் இல்லையா? அந்த ஷேக் இங்கே இருக்குங்கிறேன். அந்த ஒரு ஷேக் நம்ம பண்ணுற தப்புனால தான். நம்ம பண்ண ஒரு ஒரு விஷயம் தான் புகையாக மேலே போய் அது நம்மளை என்ன பண்ணுறதுன்னா, நம்ம இயற்கை சீற்றத்தை எவ்வளோ மதிக்கிறோமோ அது நம்மளை மதிக்கும். நம்ம மதிக்காத போது அது அதோட வேலையை காமிக்கும். எப்படின்னா ஒரு நீர்நிறை போகிற இடத்துல வீடு கட்டுறோம் இல்லையா? அது போகிறதுக்கு வழி இல்லாமல் வெள்ளம் உள்ளே வந்துருச்சுங்கிறோம் இல்லையா? இதுதான் விஷயம். சுவாமி என்ன விதிச்சிட்டான்னா, ஏரி குளங்கள் இருக்கணும்னு ஒரு சாஸ்திரம். குளம் இல்லாத ஒரு ஊர்லேயும் கோவில் இல்லாத ஒரு ஊர்லேயும் இருக்காத அப்படின்னு பெரிய மகான்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிற போது இந்த வருடமானப்பட்டது அதெல்லாம் நம்மளை தாங்கிக்கணும், அதெல்லாம் வராமல் இருக்கணும். அப்படின்னா பிரதான கடவுளாக யாரை வணங்குறீங்களோ முருகரை எல்லாரும் கையில் பிடிச்சிட்டு இருக்க காரணம் என்ன? திருச்செந்தூர் முருகருக்கு கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு, திருப்பரங்குன்றம் ஆயிடுச்சு, வல்லக்கோட்டையில் ஆயிடுச்சு, திருத்தணியில் கூட ஆயிடுச்சு. முருகர் பிரபாகமாக இருக்கார். முருகரை பிடிச்சிங்கோ, வாராகி நிறைய பிடிச்சிங்கோ, ஒரு குருவை பிடிச்சிக்கணும். ஏன்னா குரு தான் இந்த வருடமானப்பட்டதுக்கு நம்மளுக்கு காக்கக்கூடிய விஷயமே குரு தான். குரு ரூபந்தான் நம்மளுக்கு முருகர். வாராகி குரு ஆசை பெற்றவள், அதனால் வாராகியை பிடிச்சிக்கிறது தப்பு கிடையாது. அதனால் நிறைய அரசாங்கத்துக்கு நிறைய வேலை வரக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட டஃப் இருக்கும், நிறைய கஜானா காலியாகும், பண தட்டுப்பாடு இருக்கும் கவர்மெண்ட்டுக்குமே. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த 2026. சரி, இப்ப ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கணிப்பை முன்வைக்கிறாங்க. நீங்க உங்களுடைய கணிப்பை சொல்லுங்க. என்னோட கணிப்பும் பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் தனுர் ராசிக்கு இந்த வருடம் அமோக வரவேற்பு இருக்கும். ஏன்னா 2015 இது வரையும் தான் அவங்க கஷ்டம்தான் பட்டிருக்காங்க. படாத கஷ்டம். அந்த கஷ்டத்தை அவங்களால செத்து போயிடலாமான்ற அளவுக்கு இருக்கும். நான் இதுக்கு இருக்கிறதுக்கு போயிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சாகக்கூடிய அந்த மாதிரி எண்ணம் வராத தடுக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சுறாங்க. இந்த வருடம் யாருக்கு அமோகமாக இருக்குமோ இல்லையோ, தனுர் ராசிக்கு மூலம் பூராடம் உத்திராடம் வேற லெவலில் இருக்கும். கும்பராசி நன்னாவும் இருக்குது ஓரளவுக்கு. இப்போது ஓரளவுக்கு இருக்கும். அவங்க பட்ட கஷ்டத்துக்கு வேண்டிய பலன் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு கொஞ்சம் நல்லதை பிடிச்சிப்பாங்க. இந்த குரு ராகுவோட தசைகள் நடக்கிறதுனால அது அவங்களோட பலன்கள் அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 தனுர் ராசிக்கு 2026 27 28 29 வருடம் 4 வருட காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். விட்டது எல்லாத்தையும் பிடிச்சோம் 4 வருஷத்தில். பணம், பதவி, வீடு,
குழந்தை, கல்யாணம், என்னென்னலாம் இருக்கணும், எதை விட்டோம் எல்லாத்தையும் இந்த 2026 ஆரம்பித்து 6, 7, 8, 9 இந்த 4 வருஷத்தில் பிடிச்சிருவாங்க. 10, 11 கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். 12, 13, 14 ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் 2 வருட காலம் ஏன் அந்த ஒரு ஸ்டாப் அப்படின்னா, அகங்காரம் வரக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு தலைக்கணம் அப்படின்றது வரக்கூடிய ஒரு விஷயம். சுவாமி என்ன பண்ணா டப்புன்னு ஒரு அடி எடுப்பான். டேய் பட்டுட்டடா, ஒரு 10, 15 வருஷம் பட்டுட்ட, திருப்பி ஏறாத. அதே தான் ஒரு அரசியலே எடுத்துட்டா கூட திமுக வந்து 10 வருட காலம் அரசியல்ல உட்கார முடியல. இப்போ வந்தவொடனே என்ன இருக்குது, அவங்க ஒழுங்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே, நிறைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு கெட்ட பேர் தான் இல்லையா, சில விஷயத்தினால சில கெட்ட பேர். அதே மாதிரி தான் மக்களுக்கும் தனுர் ராசியில் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, கொடுத்த வாக்கை டக்குன்னு காப்பாற்றுங்க. அது காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இவ்வளோ வருஷம் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஒரு கோவில் கட்டணும், பெரிய ஒரு எங்கள் அம்மா ஆசை. எங்கள் அம்மா இல்லாத போது, எங்கள் அம்மா இருக்கிற போது நான் பண்ணாததான் என் பொண்டாட்டிக்கு, என் முல்லைக்கு, அண்ணா அன்னிக்கெல்லாம் நான் காமிக்கிறேன். அண்ணா அண்ணி சகோதரிகள்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்கள தனி மரமாக ஆக்கியிருப்பாங்க. அவங்கள எப்படின்னா மதிச்சிருக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு டேலண்ட் ஜாஸ்தி. தனுர் ராசி இருக்கிறவங்களுக்கு பலவித டாஸ்க் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான விஷயத்தை யோசிப்பாங்க, பலவிதமான காரியத்தை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணிச்சோன்னா பாதி சரைக்கலாம் ஓடி போயிடுறாம்பாங்க. ஆனால் அவங்க பாதி சரைச்சிட்டு ஓடி போகிறதோட இதை பாதி சரைச்சது கூட ஒழுங்காக பண்ணிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணால் பாதி கூட ஒழுங்காக சரைக்க மாட்டான், பாதி வேலையை கூட ஒழுங்காக பண்ண மாட்டான். ஒரு நெட்டு போடணும் அப்படின்னா நான் பாதி போடுறேன்னா அந்த பாதி கூட உருப்படியாக போடணும்ல, போட்டால் தானே அந்த உருப்படியாக போட்டதோட பலன் தான் இந்த 4 வருஷம் அறகுறையாக இருந்திருந்தாலும் இந்த 4 வருஷ காலம் வேற லெவலில் இருக்கும். 5, 6 கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா அது தலகணம் வரக்கூடிய விஷயங்கள். 7, 8, 9, 10, 11 கூட வச்சுங்க. அதை ஒரு 2015 கணக்கு வச்சிங்களா, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 11 வருஷம். இப்போ நான் சொன்ன கணக்கு கரெக்டாக போயிடுச்சா? இந்த 11 வருஷம் கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்போ வரக்கூடிய காலங்கள் 4 வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 2 வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். தக்க வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி சுவாமி கொடுப்பான். அடுத்த 4 வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் சுவாமியோட கட்டத்தை புரிஞ்சுட்டேன்னா நீங்கள் நல்லா வாழ்ந்துடலாம். ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி தான் சுவாமி வந்து விதிச்சிட்டான். எப்படின்னா, கிரெடிட் கார்டை ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு பேங்க் நம்மளுக்கு கொடுக்குது. அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண தெரிஞ்சிருத்துன்னா அவன் தான் லட்சாதிபதி, அவன் சாமர்த்தியக்காரன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இவன் கொடுக்குற பணம் நம்மளை நம்பி ஒருத்தன் பணம் கொடுக்கறதே பெரிய விஷயம். அதே மாதிரி நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பொண்டாட்டி, ஒரு புள்ள, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தையில கொடுத்துருக்கான் சுவாமி. ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா, அந்த பணமானப்பட்டதை ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு வரீங்க. ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டியை பார்த்துட்டு இன்னொரு கார்டு கொடுப்பான். நீங்கள் ஒழுங்காக இருக்கப்பா, சிவில்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார்டு கொடுப்பான். நம்ம சாமர்த்தியம் இருந்தது அப்படின்னா, நீ அந்த காலில் செலவு பண்ணிட்டு இந்த காலில் தூக்கி இவன்கிட்ட கொடு, அவன் பணத்தையும் அவனுக்கு அடிங்க, அப்போ உனக்கு சாமர்த்தியம். கரெக்டா? பொண்டாட்டி புள்ளைய நீங்கள் ஒழுங்காகவே பார்த்துக்கலன்னா கூட அவங்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டேன்னா, என் புருஷால பண்ணி கொடுத்தா இதை பண்ணிட்டான், நான் தப்பே பண்ணியிருந்தாலும், தனுராசிக்காரன் தப்பே பண்ணியிருந்தாலும் வெளியில தெரியாது. இப்போ நீ என்ன பண்ணிட்டீங்கன்னா, எல்லா தப்பும் எவனோ பண்ணா மாட்டிக்கிறது யாருன்னா இந்த தனுராசிக்காரன். அரெஸ்ட்லாம் இருப்பாங்க, கேஸ்லாம் போயிருக்கும், நிறைய கேஸ் வாங்கியிருப்பாங்க, தேவையில்லாத கேஸ் எல்லாமே. அவங்க மேலே மிஸ்டேக்கே கிடையாது, எதுவும் பிரச்சனையே இருக்காது, ஆனால் அவஸ்தைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த அவஸ்தையெல்லாம் படாமல் இருக்கணும்னா இப்போ எல்லாரையும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. தனுராசிக்காரங்க எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிருக்கும், இன்க்ளூட் பொண்டாட்டி, பிள்ளைங்க, தங்கைங்க, அக்காங்க, தம்பிங்க, ஃப்ரெண்டு, அது லவ்வராக கூட இருக்கலாம். அந்த லவ்வரானப்பட்டவங்களுக்கு கந்தர்வம், இந்த கந்தர்வம் தான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கும். இந்த மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடங்காலம் லவ் வந்து செட்டே ஆகாது. லவ் கந்தர்வ விவாகம் பண்ணிக்கணும்னா போராடணும். பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் ராஜா. பண்ணியிருந்து இப்போ பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க தான் ராஜா. வீட்டில் 2 வீட்லையும் சம்மதம் கிடச்சிடும், ஓகே ஆகிடும், கல்யாணம் ஆகிடும். அவங்களுக்கு வேண்டிய வசதி வந்துருச்சுன்னா மாமியார் வீட்டில், பொண்ணு வீட்லேயும் சூப்பராக ஆகிடும், இந்த மாப்பிள்ளை வீட்லேயும் சூப்பராகிடும். கரெக்ட் நேரம் இது யூஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்? கும்பராசி, அவ்வளோதான். இந்த கும்பராசி நம்ம ஜாதகம் வந்து எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் தினமும் பலன் நம்மளுக்கு கிடையாது. நிறைய பேர் ராசி பலன் தினமும் சொல்கிறாங்க, அதை ஒரு விதமாக கணிக்கிறாங்க, ஒரு ராசினர் கணிக்கிறாங்க. நம்ம எப்படின்னா அந்த வருடத்துக்கே கிடைச்சிடும். நான் உங்களுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா 11 வருஷத்துக்கே சொல்லிட்டேன்.
இப்போ 11 வருஷத்துக்கு நம்ம ஒரு 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 ராசிக்கு அப்படிதான் இருக்கும். எல்லா ராசியும் கஷ்டம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சில ராசி தூக்கும்ல, யார் கஷ்டப்பட்டிருக்கான்னு போல்டா தெரியும். எல்லா ராசினையும் சொல்லிருப்பாங்க. என்னன்னா இந்த தனுர் ராசி இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ கோவப்படுவீங்க, முன்கோபி அவங்க ரொம்ப டக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் அடுத்த செகண்ட் அனுசரிச்சுன்றாங்க, உடனே சாரி கேட்பாங்க, நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதனால தனுர் ராசி, கும்பராசி, தனுர் ராசி தவிர்த்து வேற எந்த ராசிகளுக்கு? அது தவிர்த்துனா வேண்டாமே, இதோட 3 தான் போறோம். இந்த 3 ராசியில இருக்கிறவங்க மட்டும், இந்த 3 ராசி தனுசு, கும்பம், அவ்வளவுதான். தனுசும் கும்பம் மட்டும் தான் 3ன்னு சொன்னீங்க. 3 மீன்ஸ் 3 நட்சத்திரம். நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம். கும்பத்துக்கு என்ன பூரட்டாதி, உத்திரத்தாதி அப்படி வரும் இல்லையா? அந்த ராசினர் அந்த நட்சத்திரத்துக்கு, ஏன்னா இவங்களை சார்ந்துதான் எல்லா ராசிகளும் இருக்கும். இந்த 3 நட்சத்திரம் இப்ப எப்படின்னா 27 நட்சத்திரம், இவ்வளோ ராசியில 27 ராசிலையும் இந்த மூலம், கும்பம் மட்டும்தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப ஏன் மிச்ச ராசியில நம்ம சொல்லிருக்கலாமே, ஏன்னு சொல்லணும் யாருமே. ஏன்னா சில எல்லா ராசியும் நல்லது இருக்கும். மேஷத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க, ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க, மீனத்துக்கு நல்லா இருக்கும், மிதுனத்துக்கு, விருச்சிகத்துக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. அப்ப அவங்களாம் நல்லா இருந்தாங்களா? ஓரளவுக்கு நல்லா இருந்திருப்பாங்க. சொன்னதை கரெக்டா சொல்லிடணும். இப்ப தனுர் ராசிக்கு நல்லா இருக்கா? அடுத்த பதில நீங்க என்ன கேட்குறீங்க, 2026 இதே டிசம்பர் நம்ம வரோம், நல்லா இருந்தா ஆமா சூப்பரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நான் சொன்னது கரெக்டா போச்சுல. அப்படிதான் இருக்கும் இல்லையா? நம்ம கணிக்கிறது அப்படிதான் கணிக்கிறோம். எந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரி டாப் லெவல்ல போய் யார் கஷ்டப்பட்டாங்களோ அந்த ராசி அது கண் கூட காமிச்சிடும் நம்மளுக்கு. இந்த ராசினருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த 2 ராசி அமோகம்னா அமோகம். 2026 எந்த ராசிகளுக்கு கஷ்டம் இருக்கும்? இப்போ நீங்க இவ்வளவு இந்த 2 ராசிகளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்றீங்க. கஷ்டம் இருக்குன்னு சொல்ல வரல, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும். கஷ்டம் வருதுன்னு நம்ம யாருக்கும் சொல்ல இல்ல, வேண்டாம். கஷ்டம் வரத முன்கூட்டி நம்ம அறிஞ்சிட்டோம்னா அதற்குண்டான பிராயச்சித்தத்தை நம்ம எல்லா ராசினருக்கும் இன்க்ளூட் மூலம் தனுரும் கும்பத்துக்குமே சொல்றேன், கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் மீறி வர்றது தான் ஒரு 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 டஃப். அந்த டஃப்பை மீறி ஒரு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா தான் ஒரு விஷயம் இல்லையா? ஒருத்தருக்கு ஏற்றம் இருக்கும், ஒருத்தர் இருக்கும். இப்போ நம்ம போய் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் நம்ம சொல்லிட்டோம்னா, அந்த நல்லது நடந்துருச்சுன்னா ஸ்ரீராம் குருஜியான சூப்பராக சொன்னார்ப்பா அப்படிம்பாங்க. அது நான் சொல்லி ஒரு கெட்டதாக விடிஞ்சிருத்து அப்படின்னா இந்த ஸ்ரீராம் குருஜி என்ன பேர் வரும்னா, அவர் சொன்னார் ஒன்றும் நடக்கலைங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை இந்த 2 ராசின்னு போகிறோம், நல்லா இருக்கும். கண்டிப்பா 2026 நீங்க சொன்ன மாதிரியே அமைதா அப்படின்றத எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும். கண்டிப்பா. நன்றி சார், நன்றி.